கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1743 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் ஏசாயா 49 அதிகாரம் 19வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மகளே, மகனே, இதுவரை உன்னை விழுங்கினவர்கள் தூரம் ஆவார்கள் என்றால் என்ன அர்த்தம்? உன்னை விழுங்கினவர்கள், விழுங்க பார்க்கிறவர்கள் உன் அருகிலே இருந்து உனக்கு தொல்லைகள் கொடுத்து கொண்டிருப்பார்கள், எரிச்சலை கொடுத்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உனக்காகத்தான் வருகிறது. உன்னை விழுங்கினவர்கள் உன்னை விட்டு தூரம் போய்விடுவார்கள். நீயோ ஆண்டவருடைய பிள்ளையாய் ஆண்டவருடைய சமாதானத்தில் வாழ்வாய். இதுவரை ஒருவேளை உன் தொழிலை விழுங்க வேண்டும், உன் வியாபாரத்தை ஒழிக்க வேண்டும், உன் வேலையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு உன் அருகிலே இருந்து இதுவரை உனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அல்லேலூயா தூரமாகி விடுவார்கள். எனக்கு தெரிந்து அந்நிய தேசத்தில் ஒரு சகோதரன் வேலைக்கு போயிருந்தான். அப்படி வேலை பார்க்கிற இடத்துல அவனுக்கு மேலே உள்ள ஒரு அதிகாரி அவனுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தார். இவன் நன்றாக ஜெபிக்கக்கூடிய ஒரு விசுவாசி. அடிக்கடி தொலைபேசியில் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு, ஐயா எனக்காக ஜெபியுங்கள், என் மேலே இருக்கிற அதிகாரி எனக்கு தொல்லை கொடுக்கிறார் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தான். என்ன நடந்தது தெரியுமா? அவனுக்காக கர்த்தரிடத்தில் மன்றாடி ஜெபித்த பொழுது அந்த அதிகாரி வேலை முடிந்து இந்திய தேசம் வந்து விட்டார். இவனோ பதவி உயர்வு பெற்றான். உன்னை நிர்மூலமாக்க நினைக்கிறவர்கள், பாழாக்க நினைக்கிறவர்கள் உன்னை விட்டு புறப்பட்டு போய்விடுவார்கள், உன்னை விட்டு தூரம் போய்விடுவார்கள். நீயோ அல்லேலூயா சமாதானமாய் வாழ்வாய். உன்னை விழுங்க பார்க்கிறவர்கள் உன் தொழிலை, உன் வியாபாரத்தை, உன் கடையை, அல்லேலூயா உன் குடும்பத்தை விழுங்க பார்க்கிறவர்கள், அழிக்க பார்க்கிறவர்கள் இனி உன்னிடத்தில் இருக்க மாட்டார்கள், உன் பக்கத்தில் இருக்க மாட்டார்கள். நீயோ கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிற காரணத்தினாலே உன்னை அழிவுக்கு நேராக அல்லேலூயா திருப்ப வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் தூரமாய் போய்விடுவார்கள் அல்லது நட்பாய் மாறிவிடுவார்கள். நீ கர்த்தருடைய பிள்ளையாய் சமாதானமாய் வாழ்வாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் அல்லேலூயா நான் விழுந்து விடுவேனோ, என்னை விழுங்கி விடுவார்களோ, என் தொழில் விழுந்து விடுமோ, என் வியாபாரம் விழுந்து விடுமோ, என் பிள்ளைகள் அல்லேலூயா என் ஊழியம் விழுந்து விடுமோ என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை தேடி வருகிறது. நீ பயப்படாதே, நீ கர்த்தருடைய பட்சத்தில் நின்று கொள். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ விசுவாசியாய் இரு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, ஜெபம் பண்ணு, துதி, ஆராதிக்கிற ஆலயத்திற்கு போ. அல்லேலூயா. கர்த்தர் அன்றைக்கு ஆராதிக்கிற அல்லேலூயா சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை விடுதலையாக்கினதைப் போல, தானியேலை விடுதலையாக்கினதைப் போல உன்னையும் விடுதலையாக்குவார், உன்னையும் விடுதலையாக்குவார். உன் எதிரிகள் எல்லாம் உன் பட்சத்தில் வருவார்கள், நண்பர்களாய் மாறுவார்கள். உன் வாழ்வு துளிர்க்கும், உன் சுக வாழ்வு துளிர்க்கும். ஒருவேளை வியாதி கூட உன்னை மிரட்டி கொண்டிருக்கலாம். பயப்படாதே. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உனக்காகத்தான் மகளே, உனக்காகத்தான் மகனே. வியாதி உன்னை விட்டு தூரமாய் போய்விடும், வேதனை உன்னை விட்டு தூரமாய் போய்விடும். நீயோ சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.